ரிவ்யூவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம பாக்குறோம் அநியாயத்துக்கு போய் சொல்றானுங்க. இப்ப ரியல் வார் என்னன்னு எனக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இவங்க சைட்ல இருந்து பெய்ட் ரிவ்யூஸ் அனுப்புறாங்க, அவங்க சைட்ல இருந்து பப்ளிக் ஒப்பீனியன் வருது. ரெண்டு பேரும் தான் இது பண்ணாங்க. இவங்க வந்து கழுவி ஊத்துறாங்க, இவங்க பே பண்ணி சூப்பராகுதுன்றாங்க. இதுதான் நடக்குது. நியாயமா ஒரு ரிவ்யூ வந்து மக்களுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கையில இல்ல. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு மூலமா தான் 3 தரப்பு சைட்லயும் பண்றவங்க, படத்தை பாக்குறவங்க, ப்ரொடக்ஷன் சைடு வந்து நம்ம பதிவு பண்ணதான் இதோட உண்மையான நோக்கமே. அவர் பே பண்ணி கூப்பிட்டா அவர் கிசு கிசு குசு குசு எல்லாம் பேசுவாங்க. ரீசெண்டா கங்குவா படம் வந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதில் நெகட்டிவாக பயங்கரமாக கேள்விப்பட்டோம், பார்த்தோம். ஸோ அதோட எஃபெக்டாக வந்து தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறவங்க மூவிஸை பற்றிலாம். ஸோ அந்த அறிக்கையை பற்றி நம்ம இன்னைக்கு அலசி ஆராய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓவராலாக இந்த மாதிரி சினிமா நியூஸ் நிறைய அப்டேட்ஸ் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்த அறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜ், நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டாக நம்ம போயிடலாம், அலசி போயிடலாம், டீப் டைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திரைப்படங்களின் நிறை குறைகளை விமர்சிக்க அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் உரிமை உள்ளது. ஆனால் அது திரைப்படத்தை பற்றி மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர திரைப்படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், கதாநாயகன் மீது தனி மனித தாக்குதல்கள் மற்றும் அவர்கள் மீது இருக்கும் வன்மத்தை பொதுவெளியில் கக்க ஒரு கருவியாக திரைப்பட விமர்சனத்தை சில ஊடகங்கள் சமீப காலங்களில் பயன்படுத்தி வருவதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி டீப் டைவ் பண்ண போகிறோன்றதை நம்ம சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ், இந்த திரைத்துறை வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியன் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அணுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டர்ஸ், அந்த கலைத்துறையில் ஈடுபடுறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகே. அப்புறம் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்குற ஊடக நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், மீடியாஸு, ரிவ்யூ பண்ணுறவங்க, தேட்டரில் போய் ரிவ்யூ பண்ணுறாங்க, வீட்டில் ரிவ்யூ பண்ணுறாங்க, ஸ்டுடியோவில் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றியும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கடைசியாக வந்து அந்த படத்தை பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸு அவங்களோட ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்கேன்னா, தனிப்பட்ட தாக்குதல் யாரையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி. இது வந்து பேசிக்கான எத்திக்ஸ். யாரா இருந்தாலும் அது வந்து ஊடகவியல் ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. காமன் மேனா யாருமே வந்து பாடி ஷேமிங்கோ, ஒரு பர்சனல் அட்டாக்கோ, அவங்களோட ரிவெஞ்சுக்காக இது யூஸ் பண்றது இருக்கவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 1 வந்து வெல் அக்செப்டபிள். அதாவது இதுல வந்து நம்மளோட, அதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக நிறைய பேர் தாக்கக்கூடாது அப்படின்றத கிளாரிட்டியா சொல்லுங்க. அதை பத்தி இன்னும் டீடைலா பேசுவோம். பர்சனல் வெஞ்சன்ஸ் எங்க வருது இந்த பத்தி இன்னும் டீடைலா பேசுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க இந்த கண்டனத்துல? திரைத்துறை விமர்சகர்கள் தராசு போல, அதாவது தராசு போல ஒரு திரைப்படத்தின் நிறை குறைகளை சொல்லி மொத்தத்தில் தங்களின் அபிப்பிராயத்தை சொல்லலாமே தவிர அதை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கும் விதத்தில் கடுமையாக விமர்சனம் செய்து தனி மனித தாக்குதல்களும் செய்வது திரைப்படத்துறையை மொத்தமாக அழிக்கும் செயலாக நமது சங்கம் கருதுகிறது. அவ்வாறு செய்து வரும் ஊடகவியலாளர்கள் மீது தனது கண்டனத்தை நமது சங்கம் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தராசு போல இருக்கணும். ஓகே. தராசுன்னா அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்க, பிளஸ் ஆர் மைனஸா இருக்குது, நம்ம வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். தராசுனா அதுதானே, நியாயம் அநியாயம் ரெண்டுத்தையும் தட்டில் வைக்க போறோம். கண்டிப்பா சொல்லணும். படம் நல்லா இருக்குன்னா அந்த வெயிட் வைக்க போறோம், நல்லா இல்லைன்னா அந்த வெயிட் வைக்க போறோம். எந்த சைடுல வந்து வெயிட் அதிகமா இருக்கோ அது போகுது. இது எல்லாமே வந்து கரெக்டான ரிவ்யூஸ் பண்றவங்களுக்கு. ஓகே. அது ஜெனரல் ஆடியன்ஸாவும் இருக்கலாம். இப்போ வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் தான் ரிவ்யூ பண்றாங்க பயங்கரமா. அதனால தான் இந்த டாக்கே வருது. ஜெனரல் ஆடியன்ஸே போட்டு தள்ளிட்டாங்க. இது வந்து நியூஸ்ல போட்டு தள்ளின மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த படத்தை போட்டு ஜெனரல் ஆடியன்ஸே ஓவர் எமோஷன் ஆயிடுறாங்க. சோ அதனால தராசுல வச்சு அது வந்து அணுகணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வெல் அக்செப்டபிள். ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அது வந்து வெல் அக்செப்டபிள். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா அதுல? அவ்வளவுதான். அப்புறம் தனி மனித தாக்குதல் நம்ம பாயிண்ட் 1 ஆல்ரெடி பாயிண்ட் 1 திருப்பி சொல்றாங்க. அதாவது தனி மனித தாக்குதல்கள் வேண்டாம். அதாவது இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, சினிமா ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஒரு ஆஸ்பெக்ட் பிஸ்னஸா இருக்கட்டும், நம்ம எது எடுத்தாலும் சரி, ஒருத்தங்களை போயிட்டு தனி மனித தாக்குதல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும். ஆமா. இப்போ வந்து இவங்க பேசுறது சினிமாவை பத்தி. ஆமா. சினிமால தனி மனித தாக்குதல் சொல்றாங்க, அதுவும் அக்செப்டபிள் தான். அது வந்து
அவங்க குறிப்பிடுறது நல்லது. நம்மளும் சில விஷயங்களை பார்க்குறோம், தனி மனித தாக்கல் நடத்துறத அதை வந்து அவாய்ட் பண்ணுன்றது கரெக்டான விஷயம். சரி, ஓகே. ஒரு திரைப்படத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். விமர்சகர்கள் தங்களின் கருத்துக்களை அனைவரின் கருத்தாக மக்களிடம் கொண்டு செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு திரைப்படத்தை 3 மணி நேரம் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே பார்க்காமல் அது ஏதோ மொத்த சமுதாயத்திற்கும் அநீதி விளைவிப்பது போல பலர் பேசி வருவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று கருதுகிறோம் அப்படின்னு. அது உங்களோட ஆஸ்பெக்ட். நீங்க வந்து அதை ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்கு அம்சமா பாருங்க. அதை பார்க்கறதுனால நாங்க ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து என்ன சொல்றது, அந்த விஷயத்தை எடுத்துக்கணும், இல்ல அதுதான் பிரதிபலிப்பு அப்படின்னு நாங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. இது எனக்கு இந்த மாதிரி வந்து ரிவ்யூ கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து இந்த படத்தை பார்க்கறதுனால என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து 2 விஷயத்த பார்க்கணும். ஓகே, சினிமாவை பொறுத்த வரைக்கும், ஏன்னா சினிமா வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய பேரோட லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம அரசியலில் வந்தவங்க எல்லாருமே வந்து சினிமாவில் வந்தவங்க தான். கேரளாவில் அந்த மாதிரி இல்லை, டெல்லியில் அந்த மாதிரி இல்லை, வேற எங்கேயும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் சினிமாவில் வந்து ஆட்சி பண்றவங்க வந்து சினிமால இருந்து காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு மீடியால வந்து எது சொன்னாலும் வந்து எல்லாருமே புத்திசாலியா இருக்க முடியாது. கண்டிப்பா. ஓகே, நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். இப்போ உலகத்துல எல்லாரையும் எடுத்தீங்கன்னா இந்த தருணத்துல வந்து உலக மக்கள் தொகை ஒரு 2% தான் புத்திசாலியா இருப்பான் இந்த தருணத்துல. ஓகே, அடுத்த தருணத்தை பார்த்தா வேற ஒருத்தன் 2% புத்திசாலியா இருப்பான். எல்லாருமே எப்பவுமே புத்திசாலியா இருக்கவே முடியாது. அப்படி இருக்கவும் கடவுளா தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி தருணத்துல ஒரு மூவி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏன்னா மூவி எடுக்கிறவங்களுக்கு சில அஜெண்டாஸ் எல்லாமே வச்சு கூட எடுக்கிறாங்க. அந்த மாதிரியும் நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு இந்த படம் அந்த படம்னு சொல்றதுக்கு இல்லாம மக்களுக்கு தெரியும் எந்த படம் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்காங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு மூவில பாக்குறாருன்னா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறான், அதனால வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தனுஷ் வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெல் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் வந்து நம்ம தம்பி மாதிரி இருக்கான், நம்ம அண்ணன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து ஹீரோஸ்க்கும் பிடிக்குது. அதனாலதான் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. ஓகேவா, இப்போ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஒரு மீடியா முன்னாடி அந்த லார்ஜ் மாஸ் மீடியா முன்னாடி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அந்த மாதிரியே நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அது நல்ல விஷயமா நினைக்கிறது நல்ல விஷயத்துல எடுத்துன்னு போய் விடுது. கெட்ட விஷயத்துல நடக்கிறது கூட சிலவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இது கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயின் ஸ்நாட்ச் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு இப்போ நான்லாம் கூட அப்போல்லாம் நினைச்சேன் அயன் படம்லாம் பார்க்கும்போது தாசன் மாதிரி இந்த மாதிரி பெரிய ஆளான்னு தாசன் மாதிரி அவனை நினைக்கல. தாசன் கிட்ட ஒர்க் பண்றாருல நம்ம சூர்யா, அவரை மாதிரி வந்து உலக லெவல்ல எல்லா இடத்துக்கும் போ. நீங்களே வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல ஒரு படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது என்ன ஆகும், அது வந்து ஒரு டேஞ்சரஸான இதுவும் அதை வந்து சுட்டி காட்ட வேண்டிய கடமை வந்து அந்த ரிவ்யூவர்ஸ்க்கு இருக்கு. ஓகே, ஒரு தார்மீக பொறுப்போட அதை பண்ணணும். பட் ஆனா இவங்க சொல்ற கருத்துல வந்து அதாவது 3 மணி நேரம் பொழுதுபோக்கா எடுத்துங்க, அதுல வந்து எதுவும் டேக் அவே கூட எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி இருக்கு. பொழுதுபோக்கு தான் வந்து பாக்குறோம், அது கரெக்ட். பட் ஆனா சில நீங்க படத்தோட ஸ்டோரி அப்படின்னு கேக்குறீங்கன்னா நிறைய பேர் இப்ப வந்து சமூக கருத்து இல்லைன்னா வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நுழைச்சி அது மக்களுக்கு ரீச் ஆகணும், அதை மக்கள் கத்துக்கணும் தான் எடுத்துட்டு வராங்க. எதுவுமே எடுத்துட்டு போனா அப்புறம் எதுக்கு சினிமா? அதனால நிறைய மாற்றங்கள் தப்பு இல்லையா? இப்போ பொழுதுபோக்குக்காக தான் படத்தை பார்க்கணும்னா அப்ப நீங்க வந்து ஜெய்பி மாதிரி படம் எடுக்க முடியாது. நிறைய புரட்சி வாழை மாதிரி படம், புரட்சி உருவாக்குற படம்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு ஜாலியா வந்துமா ஒரு ஹீரோ டான்ஸ் ஆடணுமா, ஒரு குத்துப்பாட்டு போட்டுமா, தங்கச்சி ஒரு ரேப் சீனு, தம்பியை போய் அடிக்கிற சீனு, இந்த மாதிரி டெம்ப்ளேட் எடுத்துட்டு போக வேண்டியதான். தமிழ்நாடு வளரவே வளருது. ஓகே, ஸோ இது வந்து சினிமான்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, மக்கள் வந்து அதுல இருந்து ஒரு டேக் அவே எடுக்கும், அதை கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பொழுதுபோக்காக பார்க்க முடியாது. கண்டிப்பா யாராச்சும் ஒரு அஜெண்டாவோட ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னா அதை வந்து ஒரு ரிவ்யூவர்ஸோ பத்திரிகையாளரோ அதை கண்டிப்பாக சுட்டி காப்பாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. ஆமாம், பொழுதுபோக்காக மட்டும் பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக அதில் ஒரு டேக் அவே இருக்கும். எது இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கங்க, கெட்டதாக இருந்தால் விட்டு போங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம். பட் இவங்க ஃபுல்லாவே இது ஒரு பொழுதுபோக்கா பாருங்க, நீங்க சமூதியா அது நாட் அக்செப்டபிள். இந்த பாயிண்ட்லாம் ஏற்றுக்க முடியாது. அடுத்ததான் வந்து விமர்சகர்களுக்கு திரைப்படங்களை விமர்சனம் செய்ய அனைத்து உரிமையும் உள்ளது. ஆனால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு திரைப்படத்தை பற்றி வெறுப்பை ஊடகங்களில் விதைக்கக்கூடாது என்பதை அனைத்து ஊடகவியலாளர்களும் மனது அளவில்
வைத்து திரைப்பட விமர்சனங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது டிஸ்கஸே பண்ண தேவையில்ல, இது வந்து அக்செப்டபிள் தான். அதாவது ஒருத்தங்களோட ரிவ்யூ வெர்சஸ் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த ஹீரோ பிடிக்கும், அதனால இவரை பத்தி நான் தப்பா பேசுறேன். ஆமா, விஜய் படத்தை பார்த்துட்டு அஜித் படம் நல்லாவே அந்த மாதிரி, அஜித் படம் அது எல்லாமே இல்ல அவங்க எல்லாம் கூட இப்ப மாறிட்டாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் கூட ஏதோ அப்பெல்லாம் வந்து செம்மையா டாக்ஸ் போகும், ப்ராப்ளம் நடக்கும். இப்ப அவங்க எல்லாம் மாறி அடுத்த ஜெனரேஷன் எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது வந்து அக்செப்டபிள், அது வந்து மாத்திக்க தான் வேணும். ஸோ அடுத்த பாயிண்ட், இந்த சினிமா துறையால் வாழ்ந்து வரும் ஊடகவியாளர்கள் இனிமேலாவது தங்களை திருத்திக் கொண்டு சரியான முறையில் விமர்சனங்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு வெஞ்சன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு இவனை அந்த படத்தை ஓடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறவங்களும் இது அக்செப்டபிள். ஓகே, டீசெண்டாக பண்ணுறவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து அதே நல்லா சுட சுட வந்து மக்களை கடத்தணுன்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து மாற்றிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே சமயம் திரையரங்குகளுக்கு வெளியே திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சி முடிந்தவுடன் பார்வையாளர்களின் கருத்துக்களை பதிவு செய்து வரும் பல யூடியூப் சேனல்கள் எல்லை மீறி கருத்துக்களை சொல்லும் பார்வையாளர்களை ஊக்குவித்து அதை தொடர்ந்து வெளியிட்டு அதிக அளவில் அத்தகைய கருத்துக்களை ஏதோ அனைத்து பார்வையாளரின் ஒட்டுமொத்த கருத்தாக உலக அளவில் அதை எடுத்து செல்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சமீபத்தில், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், சமீபத்தில் கங்குவா திரைப்படத்திற்கு விமர்சனம் என்ற பெயரில் ஒரு பெரியவர் ஒரு திரையரங்கு வெளியே தனி மனித தாக்குதலையும் வன்மத்தையும் கக்கியது அனைவரும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அத்தகைய கருத்துக்களை பதிவு செய்து மக்களிடம் அதை பெரிய அளவில் கொண்டு சென்ற யூடியூப் சேனல்களை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இது ஒரு வேலிடான பாயிண்டாக எனக்கு தோணுது. இப்போ நான் வந்து ஆல்ரெடி எமோஷனாக இருக்கேன் ஒரு விஷயம், அதை அடிஷ்னலாக ட்ரிகர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வேர்ட்ஸ் வாங்குறது, இது வந்து சினிமா சைடில் ஓகே. பட் இது பொலிட்டிஷியன் சைட்லேயும் வந்து இன்டர்வியூ அப்போ நடக்குது, செலிபிரிட்டி சைட்லேயும் நடக்குது. ஸோ உங்கள் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஊடகவியலாளர்களோட மெயின் ஒர்க்கே அதுதான். ஓகே, ஒரு கொஸ்டினை டேரெக்டாக கேட்டால் அது பதில் வராது, அது வந்து வேற ஆஸ்பெக்டில் கேட்டால் நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வரீங்க, நீங்களே நினச்சிட்டு இருப்பீங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, அதை வந்து ஒரு வேற டேரக்ஷனில் கேட்கும்போது ஓ ஆமாம் இல்லை இந்த மாதிரிலாம் வந்திருக்கு நம்ம நோட் பண்ணலையே நினைக்கலாம். சில ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வேற ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லும்போது ஆமாம் இல்லை இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஜாப், அவங்க வந்து அதை கேட்டு தான் ஆவாங்க, அது வந்து நம்ம தடுக்கவே முடியாது, அதுதான் அவங்களோட ப்ரொஃபஷன். ஓகே, இன்னொன்று வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது அவன் வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னா அந்த மனநிலையோட வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறான். இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது சொல்றாங்க இல்லையா, நம்மளே நிறைய விஷயம் பார்த்துருக்கோம், பெய்ட் ரிவ்யூஸ் வராங்க. பெய்ட் ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு இப்போ 2 வாரம் முன்னாடி ஒரு படத்துக்கு போனால் அங்கே பெய்ட் ரிவ்யூஸ் எத்தனை பேர் இருந்தாங்க. உள்ள போன உடனே வந்து நானே அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் எடுக்க போவேன் மூவிஸு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வரவங்க நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு நாங்கள் நம்பாம ரிட்டர்ன், அதாவது ரிவ்யூ வேற ஃபேன்ஸ் வந்து அவங்க ஃபேவரட் ஹீரோ பற்றி பேசுகிறாங்க, அது வேற பெய்ட் ரிவ்யூவர்ஸ். ஆமாம், அதுலேயும் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க அந்த பெய்ட் ரிவ்யூவர்ஸ். படம் சூப்பராக இருக்கு, ஹீரோ பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வேற லெவலு, டைரக்டர் வேற லெவல் பண்ணியிருக்காரு, முக்கியமாக அவார்ட் வின்னிங். இந்த டெம்ப்ளேட் எல்லார்கிட்டையும் நான் பார்த்தேன் ஒரு படத்தில், அந்த படம் பேரை நான் சொல்ல விரும்பல, அது வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக வச்சிருக்காங்க. இது மட்டும் ஓகேவா? நீங்க வந்து படம் எடுக்கிறீங்க, நீங்க மார்க்கெட் பண்றீங்க, அது உங்களோட கையில இருக்கு. ஓகே, ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களோட கையில இருக்கு. அந்த ப்ராடக்ட் வாங்கி நல்லா இல்லைன்னு சொல்றதும் அவனோட இஷ்டம் தானே. ஆமா, கண்டிப்பா. அப்போ எப்படி அதை தப்புன்னு சொல்ல முடியும்? இப்போ நிறைய பேர் நீங்களே பார்த்துருக்கீங்க, பெய்ட் ரிவ்யூவர்ஸ் எல்லா படத்துலையும் ஒரு 4-5 ஃபேஸ் வந்து டிஃபால்ட்டாக அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த படத்தை வந்து ஆஹா ஓகோன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அந்த வீடியோ வந்து எல்லா யூடியூப் சேனல்ல போடுவாங்க. அதெல்லாம் தடுத்துருக்கீங்களா என்னைக்காச்சு? தடுக்கவே இல்லை. அது லாபம் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நம்ம சிம்பு சொல்லுவாரு, நான் வந்து நீ ஆடினது வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது நீ வந்து ரிஜெக்ட் பண்ணல, நீ தப்பு பண்ணி நான் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது உன்னால ஏத்துக்க முடியல, அது மட்டும் ஓகேவா? அப்ப நீங்க பெய்ட் ரிவ்யூஸ் அனுப்பாதீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல 50 பேர் பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கானுங்க. ஆமா, எக்கச்சக்கமா. ஆமா, நீங்க இன்ஃப்ளூயன்சரை காசு கொடுத்து வர வைக்கிறீங்க, அவங்க உள்ள வந்துட்டு படம் ஆகா ஆகும்னு சொல்றாங்க, அதை பார்த்து மக்கள் ஏமாறுறாங்க. அப்ப அது ஒரு ஸ்கேம் இல்லையா? ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து 300 ரூபாய் படம் கொடுத்து பார்க்குறான், 200 ரூபாய் பாப்கார்ன் கொடுக்குறான், 100 ரூபாய் பார்க்கிங் கொடுக்குறான், இவ்வளவு செலவு பண்ணிட்டு அவன் வரும்போது கதறிட்டு என் காது கிழிஞ்சதுக்கு இது வருது, அது வந்து நேச்சுரல் நடக்கிறது.
அதை கேப்சர் எடுத்து போறதுக்காக தான் அவங்க அங்க இருக்கிறாங்களே. ஆமா, அது எமோஷன் வந்து கடந்து தான் ஆவாங்க. அது வந்து இவங்க கண்டனம் தெரிவித்தாலும் அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. கதற தான் செய்வோம். இது வந்து ஆக்சுவலா கங்குவா திரைப்படத்தின் விமர்சனம்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். ஆக்சுவலா அவரு வந்து ரொம்ப எமோஷனலா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது, அதுலயே முடிஞ்சிச்சு. ஆனா படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படம் பார்த்தேன் நல்லாவே இல்ல, காது கிழிஞ்சின்னு சொல்றது அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. காது கிழிஞ்சி வந்ததை நம்மளே பார்த்துக்கணும். ஆமா, அது நம்ம சொல்லிதான் ஆகணும். தனி மனித பார்க்க உன்னை வெட்டிடும் சொல்றது வந்து அது வந்து ஏன்னா அந்த ரிவ்யூவை பார்த்துதான் இப்ப இவ்வளவு பேசுறாங்கன்னா, அந்த ரிவ்யூவை பார்த்துதான் ப்ரொடக்ஷன், அதாவது கங்குவாவோட ப்ரொடக்ஷன் ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து நாங்க 2 டெசிபிள் சவுண்ட் கம்மி பண்ணிருக்கோம், 12 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கோம், ஏத்துக்கிறீங்களா அப்போ அப்படின்ற மாதிரி சொன்னது. காது கிழிஞ்சது உண்மைதான். 2 நிமிஷம் 2 பாயிண்ட், அதாவது டெசிபிள் கம்மி பண்ணிருக்காங்க. அப்ப உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்களுக்குலாம் 300 ரூபா கொடுத்துட்டு காது வழியால 3000 ரூபாய் போய் செலவு பண்ணுவோம். இப்போ ஜெய் பீம் வரும்போது எல்லாருமே படம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அதை ஏத்துக்கிட்டோம் இல்லையா? நல்லா இருக்கு, ஏத்துக்கிட்டோம். ஆமா, கண்டிப்பா. இது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லதான். தனி மனிதன் தாக்குதல் பண்ணக்கூடாது, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் வர சொல்லியிருக்காங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு உணவு நன்றாக இல்லாத பட்சத்தில் வெளியே வந்து அந்த ஹோட்டல் பற்றி ஊடகங்களில் ஏதோ தன் வாழ்க்கையே அதனால் நாசமானது போல யாராவது பேசி இருக்கிறார்களா? அவ்வாறு பேசியிருந்தால் அந்த ஹோட்டல் தான் சும்மா விட்டு இருப்பார்களா? ஹோட்டல் மட்டுமில்லை, எந்த பொருளை வாங்கும் அல்லது உபயோகிக்கும் இடத்தில் அது பிடிக்காத பட்சத்தில் அதை நாகரிகமாக எடுத்து சொல்லி அதற்கான தீர்வை காண்பார்களே தவிர ஊடகங்களில் அது பற்றி மோசமாக பேசி அந்த ஹோட்டலையோ விற்பனை அங்காடியையோ சர்வீஸ் சென்டரையோ எவரும் வசைப்பாடி பேசி நாம் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். இவங்களே மாட்டிக்கினாரு. என்னன்னா வந்து எந்த காலத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலாக இருந்தாலும் சரி, எதாவது சரி, ஒரு ப்ராடக்ட் ஒரு சாப்பாடு இதை வாங்குறோம், அது சாப்பிடும்போது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் நிர்வாகிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. ஆமா, மாத்தி கொடுக்காம காசு வாங்காம இருந்துருவாங்க, பில் போட மாட்டாங்க, மாத்தி கொடுப்பாங்க. கஸ்டமர் இப்போ எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ஆமா, ஓகே, பிசினஸ் இப்படிதான் பண்ணணும், ஹைஜீனா இருக்கணும், எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ வந்து ஹோட்டல் நான் போயிருக்கேன், சிலது வந்து எனக்கு டேஸ்ட் வந்து எனக்கு சரியா இல்லை, ஆறிடுச்சு அப்படி சொல்லும் போது அவங்க பில் போட மாட்டாங்க. நம்மளும் வந்து நிறைய பார்த்துருக்கோம். இது ரீசெண்டா நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஹோட்டல் உரிமையாளர்களை போய் தாக்குறது, இட்லிக்கு சாம்பார் அதிகமா கொடுக்கலன்னு சொல்லி பக்கெட் எடுத்து அடிச்சது. அன்டில் அதர்வைஸ் சாப்பிட்றவங்க வந்து ஹோட்டல் உரிமையாளர் திட்டாத வரைக்கும், இல்லைன்னா வந்து ஏதாச்சும் தகாத வார்த்தை பேசாத வரைக்கும் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஆமா, ஓகே. ஏதோ 1-2 பேர் அவங்க வந்து நான் மாற்ற மாட்டேன் போடா, நான் வந்து நீ பே பண்ணி தான் ஆகணும், சண்டை போடனா 1000ல் ஒருத்தர் இருக்கிறான். ஆனா அந்த மாதிரி ஒருத்தர் வளரவே மாட்டாரு. அந்த கேட்டகரியில் தான் இவங்க இருக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கு. நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம்? அது ஒரு மாடர்ன் வேர்ல்டுல எல்லாத்துலயுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, ரிட்டர்ன் பாலிசி எல்லாத்துலயுமே இருக்கு. யூஎஸ்ல நீங்க போனீங்க வச்சுங்க, நீங்க 1 மந்த் யூஸ் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட்டை, யூஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கொடுத்துடலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கு. நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ வந்து மூவி, சரி நீங்க எப்படி சொல்லுங்க, மூவி வந்து பார்த்துட்டோம் நல்லா இல்ல, காசு திரும்ப கொடுத்துருவீங்களா? கொடுப்பாங்க. அப்படின்னா வந்து யாருமே எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு இவர் நியாயமான ஆளு, படம் நல்லா இல்ல சாப்பிட்ட பாப்கார்ன் திருப்பி கொடுத்துருவாங்களா? அவ்வளவு கஷ்டம் சாப்பிட்டீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நல்லா இல்ல வேணா ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ படத்தை பார்த்துட்டோம்பா, ஓகே, பொதுவாக வந்து அது வந்து சரியில்லைன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா காசை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், தயவுசெய்து வந்து வன்மையாக கண்டிக்காதீங்க, ரிவ்யூஸ் வந்து போடாதீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. மணி ரிட்டர்ன் வாங்கிட்டு போனவங்களே வந்து பேட் ரிவ்யூஸ் போற கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பர்சனல் இன்சிடென்ட் போல இருக்கு. ஓகே, அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. ஒரு வேலிடான இது இந்த பாயிண்ட் வந்து ஒத்துக்க முடியாது, செல்லாது. ஓகே, அடுத்த பாயிண்ட். திரையரங்குகளுக்கு வெளியே இவ்வாறு பார்வையாளர்களின் கருத்தை கேட்டு யூடியூப் சேனல்களில் பதிவு செய்யும் முறை வந்த பின் பல பார்வையாளர்கள், அதாவது ஆடியன்ஸ், இத்தகைய வீடியோக்கள் மூலம் பிரபலம் அடைய தன்னை திரைத்துறை மேதாவியாக நினைத்து பேசி வருவதும், ஏதோ அத்திரைப்படம் அவரின் மொத்த நிம்மதியே குலைத்து விட்டது போல பேசி பிரபலம் அடைய முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 2 பாயிண்ட் இருக்கு. ஆமா, பண்றாங்க. ஆனா பார்த்திருக்கேன், அந்த மாஸ் மீடியா வந்து இப்போ ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளே பார்த்துருக்கோம். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்து கேரக்டர் வந்து தியேட்டர்லயே தியேட்டர்லயே இருப்பாங்க. ஓகே, பெய்ட் ரிவ்யூவர்ஸ் இல்லாம வந்து கேமரா முன்னாடி வரணும், எப்படியாச்சும் எதையாச்சும் சொல்லி பெரிய ஆள் ஆகணும். சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, அதுவும் இருக்கு, அது வந்து ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல?
அதுதான், அதாவது இவ்வாறு மேதாவியா நினைச்சுக்கிறாங்க அவங்கள. இப்போ வந்து ஒரு கேட்டகரி ஏதாச்சும் தப்பா பேசினா நம்ம வந்து ஃபேமஸ் ஆகும், அதனால வந்து ட்ரெண்ட் ஆகும், 4 பேர் கூப்பிட்டு இன்டர்வியூ வைப்பாங்கன்ற மாதிரி இருக்கிறாங்க. அது வந்து விஷயம் தெரிஞ்சாலும் சரி தெரியாம தான் சார் தப்பு. பட் ஆனா நீங்க வந்து ரிவ்யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து மேதாவி இருக்கணும் எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? படம் பார்க்குறோம், ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் மேதாவியா இருக்கணும் அவசியம் இல்லை, மேதாவிக்கு மட்டும் அப்போ போட்டு காமிங்க. ஆமா, அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜெனரல் போட்டு காமிக்கிறீங்க. ஜெனரல் பார்க்குறான், நீங்க ஃப்ரீயா காமிச்சீங்கன்னா ஓகே. ஆமா, காசு ஃப்ரீயா காமிக்கிறப்ப கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாத்தியார் படம் போடுவாங்க, ஓகே, போட்டு ஃப்ரீயா ஓடும் படம். அவளுக்கு வந்து வாத்தியார் என்ன பேசினாலும் கிளாப்ஸ் தான். ஆமா, அது வந்து வேற இது காசுலாம் வாங்க மாட்டாங்க. அந்த ஊர் தலைவர் போடுவாரு, கோயில்ல போடுவாங்க, ஜாலியா பார்த்துட்டு வருவாங்க. அப்ப யாராச்சும் தப்பா பேசிருக்காங்கல்ல, அதெல்லாம் பேச மாட்டாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதெல்லாம் யூடியூப்ல வந்து எத்தனையோ படம் மொக்க படம் யூடியூப்ல பாக்குற ஆளுங்களா இருக்காங்க, பார்த்துட்டு சூப்பரா இருக்காங்க, ஏன்னா அது ஃப்ரீ. ஆமா, உண்மை. ஆஃபீஸ்ல இருக்கும்போது யூடியூப்ல வந்து பசங்க படம் பார்ப்பானுங்க, ஓகே, மொக்க படமா இருக்கும். என்னடா இந்த படம் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டா, ஜி இது சூப்பரா கஞ்சி உட்காந்து பாருங்க, டைம் பாஸ் ஆகுதா அவ்வளவுதான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். போனா வந்து ரிலீஸ் ஆகாத படம் சிடிலாம் வச்சிருப்பான். ஏன்னா இந்த இதெல்லாம் வச்சிருக்கேன், ரிலீஸ் ஆன படம்லாம் பார்த்துட்டு மச்சான், பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை, சும்மா இதை பார்ப்போம் அப்படின்னுவான். இது எல்லாமே ஃப்ரீயா நீங்க ஷோ காமிச்சிங்கன்னா இது எல்லாமே நீங்க காசையே வாங்கி போட்டுக்கிறீங்க, பார்க்கிங்க காசு வாங்கிக்கிறீங்க, பாப்கார்னு காசு வாங்கிக்கிறீங்க, அப்புறம் பாக்குறோம் வாய் தரக்கூடாது, எவன் வாய் திறக்காம படம் பாக்குறோம், நல்லா இல்லைன்னா காய்ச்சி முடிச்சு கட்டிதான் போவோம். எனக்கே வந்து சில படம்லாம் போய் பார்ப்பேன், ஷோ இதுக்கு போய் வந்துமா, இதுக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு கடுப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க பார்த்த படம் ஏதாவது? அந்த மாதிரி ரீசெண்டா பார்த்த படம் வந்து வேட்டையன், வெரி பேட். வேட்டையன், அப்புறம் புலி, அப்புறம் பாபா, ஓகே, அதுக்கப்புறம் இவர் ஒரு அஜித் வந்து இப்படி மரத்துல தொங்கிட்டு பிரிட்ஜ்ல இருந்து, அது வரைக்கும் ஒரு 1000 அடி இருக்கும் பிரிட்ஜ், அப்படியே டைவ் அடிச்சிருந்து மரத்துல கல்லையில போனா ஒரு போன் வரும், சொல்லுமா கூடாது, விவேகம். ஐயோப்பா மரண கொடுமையா அந்த படம். சில படம் இந்த மாதிரி இல்லாம சென்டிமெண்ட் எடுப்பீங்கடா பாவீங்களா, நீங்களா எந்த உலகத்துல இருக்கீங்க டே, ஏதோ 100 வருஷம் பின்தங்கி ஏதோ ஒரு இதுல இருக்கீங்க. மொக்க படம். அந்த மாதிரி இந்த படம்லாம் வந்து தியேட்டர்ல போய் நான் பார்த்த படம். நான் எப்பவுமே பிக் பட்ஜெட் படம் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவேன், ஓகேவா. சின்ன பட்ஜெட் படம் வந்து படம் நல்லா இருக்குன்னா தியேட்டர்ல போய் பார்ப்பேன், இல்லைன்னா அது எப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதோ அப்போ பார்த்துப்பேன். எல்லா பொதுமக்களுக்கு வந்து டைம் வந்து சத்தியமா இல்லை. 9 ஹவர் வேலை செய்யலாம், 1 ஹவர் வந்து நம்ம சென்னையில போறதுக்கு ஆஃபீஸ் போகுது, 2 ஹவர் போறதுக்கு வரதுக்கு 2 ஹவர், 10 ஹவர் போச்சு. 8 ஹவர் தூங்கணும், வர யூடியூப் ஃபுல்லா சாவடிக்கிறீங்க, 8 ஹவர் தூங்கணும் ஹார்ட் அட்டாக் வரன்றீங்க, 10 ஒரு 8 18 ஹவர் போச்சு. குழந்தைய ஸ்கூல்ல போய் விடுறது 1 ஹவர் 2 ஹவர் அதில் போயிடுச்சு, 20 ஹவர் போச்சு, 4 ஹவர் தான் இருக்குது. இந்த 4 ஹவர்ல 2 ஹவர் மூவி பார்க்கறதுக்கு வரேன், அதுல வந்து 1/2 ஹவர் பார்க்கிங்ல போயிடுது. இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு நான் ஒரு படத்தை பார்த்து செலவு பண்ணி வந்து பார்க்கும்போது, நான் ஆப்வியஸ்லி அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கணும் தான் வருவேன் நான். ஆவரேஜ் படம் கூட நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் இல்ல பொதுவாக மக்கள், ஓகேவா. ஏன்னா வந்து 1 வீக்ல 4-5 படம் ரிலீஸ் ஆகுது, அதுல தி பெஸ்ட்டை தான் சூஸ் பண்ண பார்ப்பேன். ஆமா, ஆப்வியஸா அப்படிதான் நம்மளோட ஆஸ்பெக்ட் போயிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு நீ கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு இத்தனை பொண்ணுங்க வந்து வரசே நீக்க வச்சுக்கிறப்பா, நீ எதை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுன்னு சொன்னா இருக்கிறதுல அழகான பொண்ணை ஃபர்ஸ்ட் உன் கண்ணு தேர்வு எடுக்கும். ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் நல்ல கேரக்டரா, நல்ல நம்மள நல்லா பார்த்துப்பாங்களா, ஃபேமிலி நல்லா இருப்பாங்க. ஆமா, அப்படி ஃபர்ஸ்ட் சைட் இஸ் தி பெஸ்ட் சைட், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி தி பெஸ்ட்டை தான் வந்து பொதுமக்கள் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க கிட்ட போய் நீ போயிட்டு இதை சொல்லலாம் சொன்ன வச்சுக்க, நம்ம துப்பிட்டு போயிடுவோம். இவர் பண்ணார்ல அதுதான், அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாரு. ஓகே, அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 3-4 பாயிண்ட் தான் இருக்கு. அவ்வாறு அவர்கள் பேசுவது எத்தகைய பாதிப்பை அத்திரைப்படத்திற்கு ஏற்படுத்தும் என்பதை நன்கு உணர்ந்தும் பல யூடியூப் சேனல்கள் அவைகளை ஊக்குவித்து வருகின்றன. எந்தவித எடிட்டிங்கும் செய்யாமல் அத்தகைய கருத்துக்களை உடனுக்குடன் வெளியிட்டு பிரபலப்படுத்துகின்றன. சினிமா துறையை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் இந்த செயலை உடனே தடுத்து நிறுத்துமாறு வேண்டிய கட்டாயம் திரைத்துறையை சார்ந்து அனைவருக்கும் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க பேசுறது கூட ஓகே, பட் அதை நீங்க எடிட் பண்ணியாச்சும் அப்லோட் பண்ணலாமே. எடிட் பண்ணி என்ன மொக்க படமா இருந்தாலும் நல்லா பயங்கரமா பண்ணிருக்காரு, அதுல வேற லெவல் இருக்கு. அவர் ஐயோ அவரை பத்தி சொல்லவே கூடாது. அதை தான் நீங்க இன்ஃபுளுசர் காசு கொடுத்து பண்றீங்களா, எடிட் பண்ணி போறலாம். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனுக்கு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு ஒரு சேனல்ல போயிட்டு இல்ல உண்மையாலுமே நாய் மாதிரி இந்த சேனலை வச்சுட்டு அலையறவங்க நிறைய பேர். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க,
அங்கேயே பேக் மாட்டிட்டு இருப்பாங்க ரிவ்யூ கொடுக்குற இடத்துலயே. இந்த சேனலை பத்தி தானே பேசுறீங்க? இது நாய் மாதிரி அலையத பத்தி சொல்றேன். நாய் மாதிரி நாங்களும் தான் அலையிறோம். பட் நம்ம உண்மையான கண்டென்ட் தான் கொடுக்குறோம். நம்ம எதுவுமே அங்க போய் நம்மளுக்கு காசே கொடுக்க. அதை பத்தி லாஸ்ட்ல சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இவங்க தரப்புல இருக்கிற பாயிண்ட்டும் நிறைய வேலிட் பாயிண்ட் இருக்கு. ஓகே, அதை நம்மளே வந்து பார்த்து அதுக்கு ஒரு தனி ப்ரோக்ராமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதை பத்தி நம்ம கடைசியில சொல்லுவோம். சரி, ஓகே. அப்பயாச்சும் அந்த வீடியோ பாக்குறாங்களான்னு பார்ப்போம். நானும் சொல்றேன், இப்ப சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இன்று அறிவித்தது போல திரையரங்கு வளாகம் மட்டும் இல்ல, அதற்கு அருகிலும் எந்த யூடியூப் சேனல்களும் பார்வையாளர்கள் ரசிகர்களிடம் இனிமேல் புதிய திரைப்படங்களை பற்றி பேட்டி எடுக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்க உரிமையாளர்களும் அனுமதிக்க கூடாது. தட் மீன்ஸ் பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் டாக் என்கிற பெயரில் பார்வையாளர்களை திரைப்படங்கள் மீதும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் வன்மத்தை கக்கும் மனிதர்களாக மாற்றும் இந்த போக்கை உடனே தடை செய்யுமாறு அனைத்து திரையரங்க உரிமையாளர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்ப ரிவ்யூவும் எடுக்கக்கூடாது, போவோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பத்தி. அது தியேட்டர் உரிமையாளரோட அவங்களோட இஷ்டம். அவங்க வந்து தியேட்டர்ல அலோவ் பண்ணலாம். இப்ப சத்யம் தியேட்டர்லாம் போனா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா, அது பண்ண மாட்டாங்க. ஐநாக்ஸ்ல போனா அலோவ் பண்ண மாட்டாங்க. பிவிஆர் போனா அலோவ் பண்ண மாட்டாங்க. 1-2 தியேட்டர்ல வந்து அலோவ் பண்றாங்க, ஓப்பனா இருக்காங்க. they are open for transparent review. ஓகே, அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா அது அவங்க கையில தான் இருக்கு. அது வந்து யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் ஆனா அப்படி பண்றதுனால இவங்க என்ன அச்சீவ் பண்றாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, இப்படி பண்றதுனால நல்ல படம், சின்ன படம்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூனால தான். லப்பர் பந்து லப்பர் பண்ணா 5 கோடியில 50 கோடி ரூபாய் எடுத்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒருத்தன் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்க்கவேலப்பா, சூப்பரா இருக்குது, நியூ ஸ்டோரி லைன், ஓகேவா, கிரிக்கெட் மேட்ச் தான் நம்ம சென்னை 20 எல்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனா இது வந்து வேற மாதிரி ஜானர்ல அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை கிரியேட் பண்ண போடும். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த படம் வந்து சக்சஸ் ஆகியே இருக்காது. ஆமா, நிறைய படம் அந்த மாதிரி சொல்லிட்டே ஒரு படம் வந்தது, சிவகார்த்திகேயன் படம் அமரன், அது நல்ல படமா இருக்கு. ஓகே, அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ரிவ்யூஸ்னால தான் வந்து ஒரு நல்ல படம்னு சொல்லி எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்துச்சு. ஸோ இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும். இப்போ சின்ன படத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, தியேட்டர் கொடுப்பீங்களா? ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு கேள்வி. ஈக்குவல் ரைட்ஸ் நீங்க கொடுங்க, பெரிய படம் வந்தா வெயிட் பண்ண வைங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தியேட்டர் கொடுத்தா இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமா? யூடியூபர்ஸை வந்து தியேட்டர் ஸ்டாப் பண்ண முடியாது. இல்ல, அவங்களுக்கு தியேட்டருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது கூட ரைட்ஸ் இருக்கு. தியேட்டர் பிரமிசஸ் அதை சுத்தி அங்கேயும் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு அப்படின்னு தியேட்டர் கேட் வரைக்கும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேறது அவங்களோட இது. தியேட்டர் வாசல்ல இருந்து எடுக்கிறவங்க எடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அவங்க பிரமிசஸ், அதை சுத்தி இருக்க ஏரியாவில் கூட வந்து அதெல்லாம் அதை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே தவிர அது வந்து ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். ஓகே, தியேட்டர் வந்து இப்போ ரோகிணி தியேட்டர் இருக்குது, கமலா தியேட்டர் இருக்குது, கேட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட நடைபாதை, அங்கே நான் நின்று எடுக்க மாட்டேன், அவன் வந்து இது பண்ண முடியும். அவங்க 50 பேர் நின்று இருப்பாங்க, அது தடுக்கலாம் முடியாது. அது வந்து இவங்க லூசனமாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் தேட்டருக்கு வராமல் தடுக்க தான் உங்களோட முடியுமே தவிர ரிவ்யூ எடுக்கணும் நினைச்சிட்டானா அவன் எப்படி வேணா எடுப்பான். ஆமா, கண்டிப்பா. ஓகே, இப்போ வெறித்தனமா பண்றானுங்க. பணம் ஒருத்தன் பார்த்த போட்டோ எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போய் எடுப்பான். ஆமா, கண்டிப்பா. ஓகேவா, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு பெரிய அணை போயிட்டே இருக்கும்போது கேட்லாம் போட்டீங்க. இது எல்லாமே வந்து கிரட்ஜில் பண்றது, வெஞ்சன்ஸ்ல பண்றது, அதுக்கப்புறம் வந்து தான் வந்து ஓவர் ஃபெமிலியர் ஆகணும், இந்த இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பண்றது. அதுதான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேணா இது வந்து ஒரு இதா இருக்குமே தவிர டிரான்ஸ்பரண்டாக இது பண்ணணும். நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட எடுக்கணும், நல்லா இல்லைன்னு சொல்கிற மக்கள்கிட்ட போய் அதையும் எடுத்து இது பண்ணணும். இது வந்து இது எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் இப்படி பண்ணுற செயல்னால உங்கள் படத்துக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு மாதிரி தான். ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்கள் படமே ப்ரொடக்ஷனில் பிற்காலத்தில் வரும்போது யாருமே ரிவ்யூ நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்களே, நான் இது 70s 80s 90sலாம் வந்து எப்படி வந்து இது பண்ணாங்க, மார்க்கெட்டிங் பண்ணாங்க. போஸ்டர் ரேடியோல, அப்புறம் மாட்டு வண்டியில வந்து இது பேம்ப்லெட் கொடுப்பாங்க, தலைவர் இது இருக்கு, அப்புறம் போஸ்டர் ஒட்டினாங்க, அதுக்கப்புறம் ரேடியோ எழுதுனாங்க, பேப்பர்ல வந்து பத்திரிகை வந்தது, ரேடியோல வந்தது, அதுக்கப்புறம் சன் டிவி டாப் 10 மூவிஸ் ரிவ்யூஸ். இது எல்லாமே என்னன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சிடும். இது இன்டர்நெட்னு ஒன்று வந்து மனுஷன் கையில் வரத்துக்கு முன்னாடி இது எல்லாமே மார்க்கெட்டிங்காக இருந்தது. ஆமாம், ஓகே, இது வந்து ஒன் சைடு. ஓகே, யார் வந்து முதலில் போறாங்களோ அவன் மார்க்கெட்டிங் பண்ணான். அது படம் நல்லாகுதோ நல்லா இல்லையோ மக்கள் போய் பார்த்தாங்க. ஏன்னா அப்போ வந்து வேற எதுவுமே பார்க்கறதுக்கு இல்லை.
டிவி வந்து பார்த்தா சின்ன வயசுல வந்து வெள்ளிக்கிழமை ஒரு வாட்டி ஒளியும் ஒளியும் போடுவாங்க. அதெல்லாம் ஓகே, சண்டே ஒரு வாட்டி காலையில சக்திமான் போடுவாங்க. அப்போ பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, யோ 70s 60s தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இது வந்து நாலேஜ்ப்பா. ஓகே 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 ஓகே. அப்ப ஞாபகம் திருவள்ளுவர் மாதிரி, திருவள்ளுவர்னா எல்லா பாலியும் அவர் அனுபவிச்சிருந்தாரு. எங்க இதுல இருந்து எதுக்கு கடைசியில் கொடுக்குறாரு. சரி ஓகே. இல்ல ஒளியும் ஒளியும்லாம் பார்த்தேன்னு சொன்னீங்களே, அதனால கேட்டேன். ஒளி ஒளியும் பார்த்தேன். இது வந்து 90sல ஒளி ஒளியம்லாம் இருந்தது. இருந்தது கரெக்ட் தான். இல்ல இருந்தது, நான் கூட இருந்ததுதான் சொல்றேன். இல்ல எங்க ஊர்ல கூட பஞ்சாயத்து 60sல இது எல்வலியம் இல்ல, ஒளி ஒளியம். ஓகே, நீங்க பாத்துக்க மாட்டீங்க. ஓகே சரி, என்ன சொல்றேன்னா அப்ப அது இருந்தது. அப்புறம் டாப் 10 வந்தது. அப்பெல்லாம் மக்கள் பார்த்தாங்க. ஓகே, நல்லா இல்லையோ நல்லா இல்லையோ அந்த வீக்கெண்ட் வந்து படத்துக்கு போனா அது ஒரு ஆப்ஷன் தான், வேற எந்த ஆப்ஷன். ரேட் வேற கம்மி எல்லாம் ரேட். இப்போ வந்து ஓடிடி வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்து, யூடியூப் வந்துருச்சு. இப்போ மக்கள் வந்து எதை பார்க்கறது எதை வருதுன்னு தெரியல. அப்போ அவன் பெஸ்ட்டை சூஸ் பண்றான். ஆமா, ஓகே, எது பெஸ்ட்டோ அதுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், மணியை ஸ்பெண்ட் பண்ணுவோம், என் ஃபேமிலியை கூட்டு போவேன். அப்போ வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறது தான் ஒரே வழி. நீ ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டு அதை நீ பெஸ்ட்டாக பேசுன்னு சொல்லவே ரைட்ஸ் கிடையாது. ஆமாம், ஓகே. இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்லாம், அந்த டைம் வரைக்கும் வந்து வெறும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மட்டும் தான் இருந்தது. பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று வரவே இல்லை. பப்ளிக் ஒப்பீனியன் டீக்கெட்டில் உட்காந்து பேசுவாங்க, அவ்வளோதான் பேசுவாங்க, அதிகபட்சம் ஃபேமிலியோட இது பண்ணி புலம்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், பார்த்தம்பா நல்லா இருந்தது அப்படியே பார்த்தேன்னு சொல்லி போயிடுவாங்க. இப்போ வந்து எல்லாம் பார்க்குறான், ஒருத்தன்கிட்ட பேசுறான், ஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப் குரூப்ல போறான், மச்சான் அந்த படம் பார்த்தேன்டா வேலைக்கு. இல்ல இவங்க சும்மாவா யூடியூப்னு ஒரு மீடியம் வச்சிருக்காங்க. அதுல யூடியூபர்ஸை தவிர்த்து நீங்க டீசர் ரிலீஸ் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றீங்க, ட்ரைலர் ரிலீஸ் பண்றீங்க, சாங்குக்கு ரைட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க, கோடிக்கணக்கில் அதை ரிலீஸ் பண்ணி நீங்க பைசா சம்பாதிக்கிறீங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்களும் அவங்க பிஸ்னஸாக யூடியூபர்ஸ் பார்க்கும்போது இது வந்து தப்பான ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது. இது வந்து முதல்ல தடுக்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை. சும்மா இருக்கிறவங்கள சொல்லி விட்டா மாதிரி மனப்பால் தான். அவன் வந்து இது கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அவன் ஒருத்தரும் கேமரா வச்சு தனித்தனியாக வீடியோ போடுவான். அவ்வளோதான். இதோட வெறித்தனமா போட்டா என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு என்னைய விடமாட்டேன் சொன்ன தேட்டருக்குள்ள சின்ன கேமராலாம் நிறைய வந்திருக்கு. ஆமா, எத்தனை போயிடுவாங்க. ஓகே, தியேட்டருக்குள்ள இருந்தே போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த அப்டேட் அதான், பாத்ரூம் போயிட்டு கதவை தாத்திட்டு இங்க பார்த்தேன், என்ன வீடியோ எடுக்க முடியல, அதெல்லாம் கைஸ் நோட் பண்ணிங்க கைஸ், பாத்ரூம்ல எடுக்கிற கைஸ், இந்த படம் பார்த்தேன் மொக்கையாக்குது, வெளில போய் எடுத்தா கேமரா பிடிக்கிறானுங்க, இது வந்து போடுறேன், இதை எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆளுங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. இல்ல நானே கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாருமே தேக்கோ விட்டாங்க காலி. அவ்வளவுதான். நான் இல்லைங்க, நான் ஐடியா கொடுக்கல. சரி ஓகே. அடுத்ததா வந்து இன்னொரு பாயிண்ட், மேற்கொண்டு திரைப்படங்களை தார்மீக முறையில் விமர்சிக்காமல் தனி மனித தாக்குதல்கள், வன்மத்தை கக்குதல் போன்ற செயல்களை ஊடகங்கள் மூலம் செய்யும் நபர்கள், ரசிகர்கள் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க நமது சங்கம் அனைத்து முயற்சிகளும் எடுக்க இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். பார்வையாளர்கள், ரசிகர்கள் தங்களின் இத்தகைய வன்மம் மிகுந்த கருத்துக்கள் எவ்வாறு பெருமளவில் பாதிப்பை திரைத்துறைக்கு ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து பொறுப்பான முறையில் விமர்சனங்களை இனிமேலாவது சொல்வார்கள் என எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேசிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அப்புறம் அதுக்கு போயிடலாம். ஓகேவா, சொல்லுங்க. சரி, இப்போ வந்து இந்த இது ரிலீஸ் பண்ணாங்கல்ல. ஆமா, இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு டிவி வாங்குறாங்க. ஓகே, டிவி வேலை செய்யல, அப்போ என்ன பண்ணுவாங்க? போய் கேட்பாங்க, கொஞ்சுவாங்களா? இல்லை டிவி எல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு அவன் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான். அடுத்தது நுகர்வோர் கோர்ட்டுக்கு போவாங்க. நுகர்வோர் கோர்ட்டுக்கு போவாங்க. ஆமா, இந்த மாதிரி எல்லாரும் போக முடியாது. ஆமா, ஓகே. அவன் என்ன பண்ணுவான், இப்போ வந்து 100ல் வந்து ஒருத்தர் வேணா நுகர்வோர் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவாங்க. ஆமா, ஆனா 100 பேருமே ரிவ்யூல இது எழுதுவாங்க. ஆமா, கண்டிப்பா. ஓகேவா? ஆமா. ஆனா அந்த டிவி சூப்பர் டூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த 100ல ஒருத்தன் தான் வந்து ரிவ்யூல எழுதுவான். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அது அவனோட வேலை கிடையாது. நான் காசு கொடுத்தேன், நீ எனக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்தேன், நீ எனக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்தா ஆகணும். ஆமா, வேற ஆப்ஷன் கிடையாது. தான் வந்து நீ இது பண்ற, நீ மார்க்கெட்ல இது பண்ற, இதான் ஆகும். நீ ஆர்லிஸ் கொடுத்து 6 அடி உயரன்னு சொல்ற. ஆமா, ஓகேவா? அப்போ வந்து நீ பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஆமா, வேற ஆப்ஷன் கிடையாது. நான் போய் ரிவ்யூ எழுதணும்னு என்னோட கட்டாயம் கிடையாது. ஆமா. ஆனா நீ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்தனா என் புலம்பல என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவேன், ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், எதிர்க்கிறவங்க சொல்லுவேன், போற வர சொல்லுவேன், நடந்து போவான் கூட்டு, யோ இது ஒன்று வாங்கினையா, என் புலம்பல கொஞ்சம் கேட்டு பையன் சொல்லுவான். புலம்புறம் புலம்பி தான் இருப்பான். ஓகேவா? அதை வந்து தடுக்க முடியாது. ஒரே வழி என்ன, நீ பெஸ்ட் ப்ராடக்ட் கொடு, வேற எந்த வழியுமே கிடையாது. அதுதான், அவ்வளவுதான். இது வந்து அவங்க கேஸ் போட்டாலும் ஜட்ஜி கூட்டு போய் போய் அப்படின்னு சொல்லுவாரு. நீ வந்து நல்ல படத்தை கொடு, அவன் காசு கொடுத்து பாரு, இல்ல ஃப்ரீயா போடு, அவ்வளவுதான். ஃப்ரீயா போட்டுட்டு அவன் இது பண்றான். இல்ல அவங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் ஃப்ரீயா கொடுக்க போறது இல்ல. இப்போ ஒரு படம் வந்து அது ஹிட்டே ஆகல, மொக்கையா நான் போதுக்குனா கூட
அவங்களுக்கு ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் டிடில படம் போடுவாங்க. ஆமா, அத பாத்துட்டு அவன ரிவ்யூ எழுதிருக்கானா? இல்ல கிடையாது, அது ஃப்ரீயா பார்த்தான். பத்தியா அடிக்கடி 70s கிட் நிரூபிக்கிறேன். யோ டிடி வந்து 90 வரைக்கும் இருந்தது இல்ல சொல்றேன், இருந்தாலும் இல்ல நான் அப்பப்ப ரெஜிஸ்டர் பண்ணல. நீங்க கற்காலத்துல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு டிவியே தெரியல. ஓகேவா, கற்காலத்துல தான் டிவியே இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் தெரியும், ஹாட்ஸ்டார் தெரியும், எனக்கு நான் டைனோரா டிவி தெரியும். நோட் பண்ணிக்கீங்க, டைனோரா டிவி, வீடியோகான் டிவி, கீழே போயிட்டு இப்படி வந்து அழுத்துற அந்த டிவிலாம் எனக்கு தெரியும். அதனால எனக்கு அப்டேட். ஓகே, எனிவே ஹேவிங் செட் தட், ஓகே, தனி மனித தாக்குதலோ வன்மத்தை கக்குதலோ ரிவெஞ்ச் நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறதோ இது வந்து நம்ம சொல்றது பொருந்தாது கண்டிப்பா. அடுத்தது வந்து லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 2024 வருடத்தில் இந்தியன் 2, வேட்டையன் மற்றும் கங்குவா திரைப்படங்களுக்கு பப்ளிக் ரிவ்யூ டாக் மூலம் பெருமளவில் பாதிப்பை யூடியூப் சேனல்கள் ஏற்படுத்தியுள்ளன. அவைகளை இனிமேல் ஊக்குவிக்காமல் திரைத்துறையை சார்ந்த அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த முறையை தடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதன் முதல் முயற்சியாக அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களும் ரசிகர்களின் பேட்டியை தங்கள் வளாகங்கள் மற்றும் வளாகத்தின் அருகில் எந்த யூடியூப் சேனலும் எடுக்க தடை செய்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பப்ளிக் ரிவ்யூ டாக் நடைமுறையை ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற ஒத்துழைப்பு தர வேண்டுகிறோம். நன்றியுடன் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க படத்தையே மென்ஷன் பண்ணிட்டாங்க, வேட்டையன் 2, இந்தியன் 2, கங்குவா. ஓகேவா, இதில் வந்து பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆனது வந்து இந்தியன் 2லாம் சுத்தமாக முடியல, உட்காரவே முடியல. ஏன்னா ஃபேமிலியோட போயிட்டு கமல் சார் அந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சங்கர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பாரு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. அதனால அந்த புலம்பல் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது மற்றவங்க எப்படி புலம்புனாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. வேட்டையனும் அதே மாதிரி தான். என்னதான் ஞானவேல் அவர் வந்து படம் வந்து இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் எடுத்திருந்தாலும் அதில் ஏதோ ஒரு லேக் இருந்தது. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாங்க, சில பேர் இல்லை தொலைநோக்கு பார்வையோடு எடுத்துருக்காங்க. பட் படம் நம்மளோட கனெக்ட் ஆகுதா அந்த இடத்துல, அதுதான் முக்கியம். அது கனெக்ட் ஆகலை. ஸோ இதே பாணியில் வந்து கங்குவா நீங்க படம் பார்த்தீங்களா? நான் படம் பார்த்தேன், கங்குவா படம் பார்த்தேன். அதாவது படம் எப்படி இருந்ததுன்னு நம்ம சொல்ல தேவையில்ல, ப்ரொடக்ஷன் டீமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா முடியல, காது உண்மையாலுமேங்க. ஏன்னா அவ்வளோ பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. 105 டெசிபல் ரீச் ஆயிடுச்சு. ஐஃபோன் அந்த ஐ வாட்ச் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து 105 டெசிபல் ரீச் ஆயிடுச்சு. தெர் இஸ் அ டெம்பரரி ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸு. ஸோ இது வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொடியூசரே நம்ம எப்படி வந்து இந்த வெஞ்சன்ஸில் இது பண்ணுறது, ஃபேமஸ் ஆகணும்னு பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்கிற இந்த ஜென்ரல் டாக் அவங்களை அப்ளிகேபிள் ஆகாதோ, இவங்க வந்து பெய்ட் ரிவ்யூஸ் இது பண்ணுறது. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இவங்களுக்கு வந்து இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இந்தியன் 2க்கு வந்து ஒரு கேமராமேனும் விஜியும் வந்து இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் எடுத்தாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு படம் சான்ஸே இல்லை, சங்கர் பிச்சுட்டாரு, கமல் உதறிட்டாரு, அவரு கழட்டிட்டாரு, இவரு பிடிங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஓகே, தாறு மாதிரி ரிவ்யூஸ். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்துட்டு ஸ்டுடியோவில் பார்த்தா மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி ஆடியோ ஜாக்கை பிரிப்பினா மறந்துட்டோம். ஆடியோவே இல்லை அதில். செம கடுப்பாயிடுச்சு. சரி தேர்ட் ஷோ போகணும்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷோ போகிறோம். ஈவினிங் ஷோ பார்த்துட்டு வந்தவனா கதறின்னு வரானுங்க. முடியல அம்மோன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு லேடி வந்து பயங்கரமாக பேசியிருப்பாங்க. இப்போ கூட அந்த வீடியோ சரக்கு ரயிலில் இருக்கும், போட்டிருக்கேன். கதறி பேசியிருப்பாங்க. நான் படம் பார்க்கல, என்னடா இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கும் தேர்ட் ஷோக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். எங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு. அவனை கூட்டுவாங்க, அவனை பயங்கர வந்துக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ அதாவது அப்போ முடிவு பண்ணதை வந்து நம்ம செயல்படுத்திட்டு வரோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து நிறைய பெய்ட் ரிவ்யூஸ், நிறைய பெய்டு இன்ஃப்ளூயன்சர். ஆமாம், ஓகே, அந்த திரைத்துறையில் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்து நல்லா இருக்குதோ அடிச்சு தாம் தூணு கலக்கலன்னு கலக்குறாங்க. படம் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவார்டு வின்னிங் ஒரு படத்துக்கு அது 2 நாள் தான் இருந்தது. ஓகேவா, இப்போ ரியல் வார் என்னன்னு எனக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க சைட்லேருந்து பெய்ட் ரிவ்யூஸ் அனுப்புகிறாங்க, அவங்க சைட்லேருந்து பப்ளிக் ஒப்பீனியன் வருது. 2 பேரும் தான் இது பண்ணாங்க. இவங்க வந்து கழுவி ஊற்றுறாங்க, இவங்க பே பண்ணி சூப்பராகுதுன்றாங்க. இதுதான் நடக்குது. இதனாலேயே வந்து நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ த ரிவ்யூவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம், அநியாயத்துக்கு போய் சொல்கிறானுங்க. நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்றானுங்க,
நல்லாவே இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறானுங்க. ஆமாம், இதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. அதனால் ஃபார் நேம் சேக்குக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டே ரிவ்யூ, ஜென்ரல் ஆடியன்ஸ் ரிவ்யூ நம்ம எடுக்கிறோம். அதில் ஜென்ரல் ஆடியன்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்குது. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் பெய்ட் ரிவ்யூஸ் அனுப்புகிறாங்க. வெஞ்சன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வருது. இதெல்லாம் வந்து நியாயமாக ஒரு ரிவ்யூ வந்து மக்களுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கையில் இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு மூலயமா தான் 3 தரப்பு சைட்லையும் பண்றவங்க, படத்தை பார்க்குறவங்க, ப்ரொடக்ஷன் சைடு வந்து நம்ம பதிவு பண்ணதான் இதோட உண்மையான நோக்கமே. ஓகே, இது வந்து ஒன் சைடு இதுவே இல்லை. கண்டிப்பா ப்ரொடக்ஷன் சைடில் என்னென்ன மாற்றணுன்றது ஆப்வியஸ்லி தி பெஸ்ட் வே டு ஸ்டாப் திஸ் இஸ் டு மேக் அ பெஸ்ட் ஃபிலிம். ஆமாம், வேற ஆப்ஷனே இல்லை, வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஆமாம், ஓகே, அந்த பெஸ்ட் ஃபிலிம் வந்து யாராச்சும் வந்து வெஞ்சன்ஸ் மூலமாவோ இந்த மாதிரி வயசானவர் வந்து பெஸ்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம பேசும்போதே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பெஸ்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் ஹீரோஸ், பயங்கர சேலரி இருக்க ஹீரோஸ், பயங்கர சேலரி எதிர்பார்க்குற ஹீரோயின்ஸ் தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லப்பர் பந்து ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா வந்து தினேஷ், ஹரிஷ் கல்யாண் முடிச்சிட்டாங்க அந்த படத்தை. அவ்வளோ சூப்பரா டைரக்டர் வேற லெவல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வந்து நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் கம்பேர் பண்ணாலே நிறைய தெரியும். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம அடிக்கடிக்கு கேட்குற ஒரு வார்த்தை 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில், 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம கேட்குறோம். பட் அந்த பட்ஜெட்லாம் எங்கே போகுது? அதை வந்து கண்டென்ட் அவள் ஹீரோக்கு தான். சரி, அதையும் ஒன்றும் தப்பு பண்ண முடியாது. அவருக்கு மார்க்கெட் இருக்கு. இப்போ நீ ப்ரொடக்ஷன் சைடில் இருக்க, ஓகே, நீ பணம் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு 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 பெரிய ஹீரோ கிட்ட போறேன்னா உனக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து போட்ட காசாச்சும் எடுக்கணும் ஒரு கேரண்டி இருக்கு. அப்போ நீங்க தான் போறீங்க. அந்த ஹீரோ வந்து நீ கொடுத்தா வாங்க தான் செய்வாரு. இப்போ நீங்க ஒரு விஜே, ஓகே, இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு சன் டிவில கூட்டு உங்களுக்கு 1 lakh பேக்கேஜ் அப்படின்னு சொன்னா நீங்க அதெல்லாம் வேண்டாம், பொதுமக்கள் பாக்குறாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, ஓகே, அதை வந்து மார்க்கெட் பண்ணணும்னு பாக்குறீங்க, அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு பாக்குறீங்க. இல்ல கரெக்ட், நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் ஓகே ஓகே. அந்த ஹீரோக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்குன்னா அவரை கேபிட்டலைஸ் பண்ண தான் பார்ப்பாரு. ஆமா, ஆஃப்டர் ஆல் இது வந்து பிஸ்னஸ். ஓகே, அந்த கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அவரோட ஃபேமை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அந்த பணத்தை கொடுக்குறீங்க. அப்போ வந்து அது மார்க்கெட் ஆகுது. 10ல் வந்து 6 படம் வந்து சக்ஸஸ் ஆகுது, 4 படம் ஃப்ளாப் ஆக தான் செய்யும். அதில் இது கங்குவா ஒன்றா இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் கங்குவா, சரி கங்குவா எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஹீரோவோட அந்த மார்க்கெட் வேல்யூலாம் கூட எடுத்துக்கலாம். பட் மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி நடந்துன்னு தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம். இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் புஷ்பா 2 அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ட்ரெய்லரு. படத்தோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் படம் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் சேல்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அதுக்கு அந்த கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான இது இருக்கு. அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லை இங்கே இல்லை இருக்கு. புஷ்பா வந்து அது எவ்ரிஒன் அக்செப்டட் பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு. இது 1 வந்து புஷ்பா 1 வந்து ஆல்ரெடி ப்ரூவன், KGF 1 ஆல்ரெடி ப்ரூவன், ஓகே, RRR வந்து ப்ரூவன், ஓகே, பாகுபலி ப்ரூவன். அதனால் வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து அதை அச்சீவ் பண்ணதுனால செகண்ட் பார்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தேட்டரிக்கல் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ் எல்லாமே அது போயிடுது. அதான் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி இல்லைனா வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி கூட ஓரளவுக்கு நார்த் இந்தியாவில் போயிட்டு ஏதோ படம் ஓடுது. நம்ம படம் வந்து அந்த அளவுக்கு அங்கே போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படி மார்க்கெட் வேல்யூ இப்போ பேன் இண்டியா படம்னா கூட இப்போ அல்லு அர்ஜுனுக்கு கூட கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சேலரின்னு சொல்கிறாங்க புஷ்பா 2க்கு. அப்படி அவங்க கலெக்ஷன் எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கிறோம் இன்னும், ஓகேங்களா? அதிகபட்சமா இருக்கிறோம். அந்த மூவி வந்து ஹிட்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து பேன் இந்தியா மூவியா தான் ரிலீஸ் பண்ணாங்க. மணிரத்னம் அவரோட படம் வந்து எல்லாமே பேன் இந்தியா மூவி தான். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹிந்தி பாலிவுட்ல கூட இல்லை, தமிழ்லேருந்து தான் ஒரு பேன் இண்டியா மூவியே ஃபஸ்ட்டு ரெடியே ஆச்சு. மணிரத்னம் அவரோட படம் தான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் ஆச்சு. மலையாளம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்தது அவரோட படம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பேன் இண்டியான்னு ஒரு கான்செப்ட் வந்து இப்போ தேர் இஸ் நோ பேன் இண்டியா, இந்தியன் ஃபிலிம், அதுதான் எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லா லாங்குவேஜ் படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து ஹீரோக்கு அவ்வளோ சேலரி இல்லை. ஏன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து மலையாள படத்தை வந்து மற்ற ஸ்டேட்ஸில் வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க, ஏன்னா லாங்குவேஜ் பேரியர். அதனால் மலையாளத்தில் இருக்கவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் படமோ இல்லை ஹிந்தி படமோ ரிலீஸ் ஆகும்போது மலையாள இண்டஸ்ட்ரியும் பார்ப்பாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா மலையாளம் வந்திருப்பாங்க, இது கன்னடிகாவாக இருப்பாங்க, அப்படின்னா தெலுங்கா இருப்பாங்க, அப்படின்னா நார்த் இந்தியா இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் வேல்யூவில் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ப்ளஸ் வந்து
தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. பாலிவுட்டுக்கு அப்புறம் தமிழ் தான். தமிழும் தெலுங்கும் அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம், பெரிய இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வரனால தான் மலையாள மூவியோட இது வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிக்குது. அப்படி ஸ்லோவாக தான் அவங்க கெயின் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து மம்முட்டியோட அவரோட சன் வந்து எல்லா லாங்குவேஜும் படம் பண்ணுறாரு. மோகன்லால் சன் வந்து எல்லா லாங்குவேஜும் படம் பண்ணுறாரு. இப்போ எல்லாம் தே ஆர் கம்மிங் அப். ஸோ அப்படி தான் வந்து க்ரோத் ஆகும். இப்போ வந்து அல்லு அர்ஜுனோட இது வந்து அவருக்கு அந்த கேபிட்டலிஸ்ட் பண்ணுறதுக்கான கெயின் இருக்குது. அதெல்லாம் அந்த வேல்யூ. இப்போ வந்து அவர் தான் வந்து இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் ப்ரைடு ஆக்டர். புஷ்பா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆக்டர் விஜய் அவர்கள் இருந்தாரு, 275 crores. இப்போ வந்து புஷ்பா 2ல அவரை பீட் பண்ணிட்டாரு. அதான் அது ஹீரோவை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கையில் தான் இருக்குது. நான் இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொன்னால் அவங்க நடிக்க மாட்டாங்க. நான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும், நீங்கள் அவர் தான் போய் ஆகணும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி நல்ல கண்டென்ட் வின் பண்ணுது. ஆமாம், இந்த சைடில் அதை ஹோலாக பார்த்தோன்னா பணம் போடுறவங்க முதலீட்டாளர்கள் சைட்லேருந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ட்ரை டு மேக் எ பெட்டர் ஃபிலிம்ஸ். ஓகே இப்போ கற்று நம்ம கத்திட்டு இருக்கிறோம். இது நல்லபடியாக நம்ம பேசி அது வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவே போவோம். இல்லைன்னா நீ அழுவீங்களா உட்காந்துட்டு நம்ம இவ்வளோ 1/2 மணி நேரம் பேசணும், ஏசி போட்டோம், லைட்டு போட்டோம், யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி அழுவ முடியுமா? அழதான் முடியும். மக்களை போய் நம்ம திட்டுவா முடியும்? ஐயோ இவ்வளோ நேரம் பேசிட்டுனா யாரும் பார்க்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு செருப்பு கட்டிட்டு போய் ஓடி போயிட்டு மரியாதையா சொல்லிட்டு உனக்கு மேலே எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வந்து 4 கணக்காக பேசிட்டுனா நீனும் ஒரு வீடியோ போட்டு ஓர பேச்சுல இதே வேற கிசு இல்லை. அதுக்கு நான் 5000 ரூபாய் கொடுத்து பயில வந்தா கூப்பிடணும். அவர் பே பண்ணி கூப்பிட்டோன்னா அவர் கிசு குசு எல்லாம் பேசுவாரு. அவர் பேசுற பேச்சுக்கு அவர் வந்து அவர் சொல்லவே முடியாது, போயிடுவாரு. அவர் எங்கேயாவது போயிடுவாரு. இப்போ பெய்டு ரிவ்யூஸ், பெய்டு கான்டென்ட் எல்லாமே, பெய்டு இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே இருக்கிறாங்க. ஓகே, இது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து இது பண்ணுது. ஓகே, டப்பு லேதுன்றவன் ஓன் பண்ணிட்டு மேக் பண்ணிட்டு இருப்பான். டப்பு இருக்கிறோம் பே பண்ணி ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிப்பான். இது யாராச்சும் டினே பண்ண முடியுமா? எவ்வளோ யூடியூப் சேனல்ஸே வந்து பே பண்ணி வந்து பழைய பத்திரிகை ஆளுங்க, ரிட்டையர்டு பத்திரிகை ஆளுங்க, இப்போ கரண்ட் இதை பற்றிலாம் கூப்பிட்டு வந்து பே பண்ணி இன்டர்வியூ அடித்து நீங்கள் இவரை பற்றி இப்படி பேசுங்க, அவரை பற்றி அப்படி பேசுங்கன்னு அவங்களே பாயிண்ட்டை கொடுத்து பேசுகிறாங்க. அதுவும் மக்கள் பார்க்குறாங்க, பிடிக்குது. இங்கே தான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டே வருது. மக்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க. நீ ஃப்ரீயாக கொடுத்தனா மக்களை என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்பான். நீ காசு வாங்கிட்டு கொடுத்தனா அது என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க மாட்டான். அவன் லைஃப்பில் ஒன்றா பார்ப்பான். ஓகே, ஏன்னா வந்து ஒரு ஹீரோஸுமே வந்து நம்ம வீட்டு தம்பியாகவும் அண்ணனாகவும் பக்கத்து வீட்டு பையனாகவும் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. இல்லை, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. அதுக்கான சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறாங்க. தங்கச்சி சென்டிமெண்ட்டாக, அம்மா சென்டிமெண்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நமக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்டா அப்படின்னு இருக்கும்போது அவன் வந்து அந்த மாதிரி நினச்சி தேட்டர் வந்து பார்க்குறான். அது ஃபெயிலியர் ஆகும்போது என்ன பண்ணுறான், கத்துறான். பர்சனல் லைஃப்பை பற்றி பேசாதீங்கன்னா அப்போ நீ வந்து உன்னை அண்ணனா பார்க்கணும்னு நினைக்கிற, தம்பியா பார்க்கணும்னு நினைக்கிற, அக்கா தங்கச்சியா பார்க்கணும்னு நினைக்கிற, உன் கனவு கண்ணியா பார்க்கணும்னு நீ நினைக்கிற. அதனால வந்து நீங்க வந்து சம்பாதிக்கணும்னு பார்க்குறீங்க. அப்போ நீங்க வந்து உங்க பர்சனல் லைஃப்பை அவங்க பேசக்கூடாதுன்னு அது எப்படி இது பண்றது? அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருக்கும் ப்ரைவசி இருக்குது. பட் இதனாலையும் வந்து அது நடக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக. நீங்கள் இதெல்லாம் கேமரா முன்னாடி வந்துட்டு இனிமேல் நீங்கள் என்ன அண்ணனா நினைக்காதீங்க, என்ன கனவு கண்ணியாக நினைக்காதீங்க. நான் வந்து படத்தை நடிக்கிறேன், போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலாம் உங்களுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை. என்ன ஃபேனெல்லாம் எனக்கு ஃபேன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது எதுவுமே நடக்காது. ஆமாம், ஓகே, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இது வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சைடில் நம்ம வைக்கிற ஒரு இது கோரிக்கை இல்லை, ஒரு மெசேஜ். ஓகே ஓகே. இந்த சைடு ரிவ்யூ எடுக்கிற போது நம்ம பேசணும். பெய்ட் ரிவ்யூஸ் நம்மளே பார்த்தோம், காய்ச்சி மூச்சு நம்ம காதலே கிழிகிற அளவுக்கு டப்பா படத்தையே பயங்கரமாக பேசின ஆளுங்களும் பார்த்துருக்கோம். ஆமாம், ஓகே. பர்சனல் இதுவே இருக்குது. அதுக்காக நம்ம ரிவ்யூ த ரிவ்யூவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட்டே இது பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டேல ஆஹா ஓஹான்னு காசை வாங்கிட்டு நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்றாங்க. வெஞ்சன்ஸ்னால நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்றாங்க. அதுக்காக நம்ம வந்து 3rd ஷோலையோ இல்லை நெக்ஸ்ட் டே ஷோலையோ தேட்டரில் போயிட்டு ஆக்சுவல் ஜென்ரல் ஆடியன்ஸு வரவங்க கிட்ட வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம போடுறோம். இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தான் இந்த படம் இருந்ததா, இவர் வந்து இந்த படத்தை வந்து கழுவி ஊற்றிருக்காரு, உண்மையாலே இது வந்து அந்த மாதிரி இருந்ததா, நீங்கள் என்ன இது பண்ணீங்க, இவர் வந்து பயங்கரமாக ஹைப் பண்ணி பேசியிருக்காரு, உண்மையாலே நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணீங்களா, இதை நம்ம கேட்டு நம்ம வீடியோ போடுறோம். அதோட நோக்கமே அதுதான். இப்போ இந்த மாதிரி விஷயம்
பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா ஏன்னா கண்டிப்பா. ரெண்டு சைட்லயுமே போயிருக்கு. உண்மையா நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு உண்மையான ஆமா. விஷயம் பண்ணணும். ரெண்டு சைடுமே போயிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தன் சலைச்சவங்க சலைச்சவங்க கிடையாது. கிடையாது. ஆமா, எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டையெல்லாம் இருக்கிறாங்க. அதனால இதை நம்ம பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு இதா பண்றவங்க இருக்கு. ஸோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கு. ஓகே, இவங்களும் தப்பு பண்றாங்க, அவங்களும் தப்பு பண்றாங்க, இவங்களாச்சும் ஒழுங்கா பண்ணுவாங்கன்னா ஒரு நம்பிக்கை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பாப்பா இதுக்கு இது வந்து ரிவ்யூவர்ஸ் சைடில், ஓகே, மீடியா சைடில். அப்புறம் பொதுமக்கள் சைடில். பொதுமக்கள் சைடுனா ஆப்வியஸ்லி நான் பொதுமக்களாக தேட்டர் போய் பார்க்குறேன்னா ஃப்ரீயாக காமிச்சேன்னா எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்லா இல்லைனா கூட சூப்பர்ப்பா, நல்லா பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு, நெக்ஸ்ட் டைம் நான் ஃப்ரீ டிக்கெட் கொடு, நான் வந்து உனக்கு ஐடியா கொடுக்குறேன், நான் உனக்கு வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் தப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், வெளியில் சொல்ல மாட்டேன். நல்லதை வெளியில கூறுவோம், கெட்டதை உன்னிடம் கூறுவோம். ஓசியில் காமிச்சேனா இதுக்கு பேர் துட்டை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஏன் படத்தையே நல்லா இருக்க நல்லா இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொன்னா மண்டலே போட்டுவாங்க. பொதுமக்கள், ஜென்ரல் ஆடியன்ஸ், நாட் ட்ரைட் ரிவ்யூவர்ஸ், வெஞ்சன் கைஸ். துஷ்ட ஆவிகளை பத்தி பேசல. துஷ்ட ஆவிகளை பத்தி இவங்க அறிக்கையில சொன்னது எல்லாமே ஓகே. ஆமா, ஜென்ரல் ஆடியன்ஸ் அவன் கத்த தான் செய்வான், நீ ஃப்ரீயா காமிக்கிற வரைக்கும். ஆமா. ஸோ எல்லாமே எல்லா பாயிண்ட்டுமே பேசியாச்சு. ஆமா, நாங்கள் சொன்னதில் நிறைவு, குறைவு, தவறு, உண்மை ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் ஒரு 400 வீடியோக்கள் போட்டு விட்டோம். இன்னும் ஒரு வீடியோவும் வந்து 50,000 தாண்டவில்லை. ஓகே, இட்ஸ் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் எங்க சைடுல இருந்து. ஆமா, இது வந்து அன்பிளான்டு பாட்காஸ்ட். ஆமா, எப்பவுமே கண்டென்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து ஒருத்தர் கேமரா முன்னாடி வந்து பேசுறவர் ஒரு 2 பேர் கான்வர்சேஷனாக பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. அதை வந்து கண்டன அறிக்கையை நீங்கள் ஆமோதித்தால் ஆமோதிக்கலாம், தாமோதித்தால் தாமோதிக்கலாம். ஓகே, கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம், ரிவ்யூஸ் ஆர் வெல்கம், கண்டன ஊத்துறதும் வெல்கம், புகழ்றதும் வெல்கம். we are open for all, transparent. ஸோ வந்து கண்டன அறிக்கை இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அப்படின்றத நம்ம அலசி ஆராய்ஞ்சாச்சு. ரீசெண்டாக நடந்த கங்குவா இன்சிடென்ட்டால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிருக்கு. ஏன்னா கங்குவா உண்மையாலுமே நல்லா இருந்தால் மக்கள் அக்செப்ட் பண்ணாமல் போக மாட்டாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ப்ரொடக்ஷன் சைட்லயே. இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றியா இல்ல முடிக்க போறேன் இல்ல கங்குவா போட்டு தொங்குவான்ற மாதிரி யார் அவர் அந்த நியூஸ் லீடர் சொன்ன மாதிரி. ஸோ கங்குவா இன்சிடென்ட்ல தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மக்கள் வந்து விரும்பி பார்த்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரிவ்யூஸை கண்டிப்பாக நல்லாவே கொடுப்பாங்க. நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் வந்து பேசப்படும். ஸோ அதுக்காக இந்த அறிக்கையெல்லாம் எப்படின்றது எனக்கு புரியல. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவை பற்றி பேசி என்னது அலசி ஆராய்ச்சாச்சு. விஜே வந்து அந்த இதை முடிக்கிறாராம், விஜேவா. ஸோ அவ்வளோதான்ப்பா, வீடியோ முடிஞ்சிச்சுப்பா. அவ்வளோதான், பார்த்து கமெண்ட் போடுங்கப்பா. பாய் பாய்.